ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். வெற்றிக்கு வழிகாண்பது எப்படி? ஒரு சமயம் இவ்வளவு பெரிய இடமாக தோற்றமளித்த இப்பூமியை நான் இப்பொழுது வானவெளியில் சுழன்று கொண்டு சூரிய ஒளியினால் சூடாக்கப்பட்டு ஒன்மீன் படல வாயுக்கள் அதை சுற்றிலும் விளையாடி கொண்டிருக்கும் அணுக்களான ஒரு சிறு உருண்டையாக அநேக விதமான ஜீவராசிகள் வாழும் ஒரு சிறு களிமண் உருண்டையாக காண்கிறேன். நாத பிரம்மம் பரமாத்மாவின் குரல், எல்லையற்றவனின் புற வெளிப்பாடு எல்லாவற்றிலும் உள்ளது. இந்த எல்லைக்குட்பட்ட கோளத்தின் மீது ஏற்படுகின்ற விபரீதமான கிளர்ச்சிகள் மனித சுய நலத்தினால் உண்டாகின்றன. மனிதனுக்கு மனிதனுடனும் மனிதனுக்குள்ளும் அனைத்து படைப்பினுக்குள்ளும் மறைந்திருக்கும் பரம்பொருளுடனும் உள்ள இணக்கமற்ற தன்மையினால் உண்டாகின்றன. இந்த பேரழிவுகளின் படிப்பினையை மனித இனம் கற்றுக்கொள்ளாததினால் பூமியானது நாசத்தை விளைவிக்கும் புயல்கள், நிலநடுக்கங்கள், வெள்ளங்கள், நோய்கள், மேலும் இவற்றை விட மிக மோசமான யுத்தத்தின் மேகங்களால் தொடர்ந்து துயருகிறது. இந்த உலகத்தை வெல்வதற்கு, இயற்கையை வெல்வதற்கும், ஏழ்மை, நோய், யுத்தங்கள் மற்ற குழப்பங்களுடன் கூடிய வாழ்க்கையை வெல்வதற்கும் ஒரு வழி உள்ளது. நாம் வெற்றி பெற இந்த வழியை கற்றுக்கொள்ள வேண்டும். பெரும் தலைவர்களான நெப்போலியன், செங்கிஸ்கான், வெற்றி வீரன் வில்லியம் போன்றவர்கள் வேறு மக்கள் மற்றும் நாடுகளின் மீது பரந்த ஆட்சியை நிறுவினார்கள். ஆனாலும் அவர்களுடைய வெற்றிகள் தற்காலிகமானவைகளாக இருந்தன. இந்த நிலையான வெற்றியை அடைவது எப்படி? நீங்கள் உங்களிடமிருந்து தொடங்க வேண்டும். பகைமையை வென்று மகான்களின் அன்பு வழிகளில் மனித இனத்தை ஊக்குவிப்பது வீணானது என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்போது இருப்பது போன்று அதன் தேவை எப்போதுமே மிகவும் அதிகம் இருந்ததில்லை. நாத்திகவாத கொள்கைகள் மதத்தை துரத்துவதற்கு போராடி கொண்டிருக்கின்றன. உலகத்தின் இருப்பே வாழ்க்கை ஒரு கொடிய நாடகத்தில் வேக நடை போட்டு கொண்டிருக்கிறது. போரின் சீரும் புயல்களை தடுக்க முயல்வதில் நாம் கடலில் நீந்தும் சிறு எறும்புகளை விட பெரியவர்களாக தோன்றவில்லை. ஆனால் உங்கள் சக்தியை குறைத்து கொள்ளாதீர்கள். உண்மையான வெற்றியானது உங்களையே வெல்வதில்தான் அடங்கியுள்ளது. அவருடைய தன் மீதான வெற்றி அனைத்து இயற்கையின் மீதும் ஆதிக்க சக்தியை அவருக்கு அளித்தது. இயற்கையையும் வாழ்க்கையையும் ஆதிக்கத்தில் கொண்டு வர விஞ்ஞானம் வேறு வழியில் அணுகுகிறது. ஆனாலும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் ஆரம்ப வாக்குறுதி எதையும் நிலையாக அளிப்பதில் பெரும்பாலும் தவறுகிறது. அதன் நன்மை பயக்கும் விளைவுகள் ஒரு சிறு காலத்திற்கு மட்டும்தான் உணரப்படுகின்றன. பின்னர் மனிதனின் மகிழ்ச்சியையும் நல்வாழ்வையும் குலைக்கும் வண்ணம் இதைவிட மோசமான ஏதாவது தீங்கு நிகழ்ந்து விடுகிறது. விஞ்ஞான முறைகளை பயன்படுத்துவதால் மட்டுமே முழுமையான வெற்றி கிடைத்து விடாது. ஏனெனில் இம்முறைகள் புற பொருள்களுடன் விளைவுகளுடன் தான் தொடர்பு கொண்டுள்ளனவே தவிர அவற்றின் சூட்சும காரணங்களுடன் அல்ல. நாசங்கள் ஏற்பட்டாலும் கூட உலகம் சென்று கொண்டுதான் இருக்கும். மேலும் விஞ்ஞானம் மீண்டும் மீண்டும் புது வெற்றிகளை படைக்கும். ஆனால் ஆன்மீக விஞ்ஞானம் மட்டுமே முழுமையான வெற்றிக்கான வழியை நமக்கு காட்ட முடியும். மனம் தோல்வியுறாமல் இருக்க வேண்டும். ஆன்மீக விஞ்ஞானத்தை பொறுத்தவரையில் மனதின் போக்குதான் எல்லாமே. மிக கடுமையான வெப்பத்தை செயற்கையாக குளிர்விக்கப்பட்ட காற்றை பயன்படுத்தியும் மிக அதிக குளிர்ச்சியை செயற்கையாக உண்டாக்கப்பட்ட உஷ்ணத்தினாலும் வெல்வது என்பது சரிதான். ஆனால் வெளிப்புற வசதி குறைவை வெல்வதற்கு முயலும் பொழுது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மனதை நடுநிலையில் வைக்க பகலாக வேண்டும். மனம் மையுறிஞ்சும் தாள் போன்று எந்த வண்ண சாயத்தை வைத்தாலும் அதன் நிறத்தை உடனடியாக ஏற்றுக்கொள்வது போன்றது. அதிகமான மனங்கள் தங்களுடைய சுற்றுப்புறத்தின் நிறத்தை ஏற்றுக்கொள்கின்றன. ஆனால் வெளி சூழ்நிலைகளால் மனம் தோல்வி அடைவதற்கு ஒரு காரணமும் கிடையாது. சோதனைகளின் அழுத்தத்தினால் உங்கள் மனப்போக்கு எப்பொழுதும் மாறிக்கொண்டிருந்தால் வாழ்க்கை போராட்டத்தில் நீங்கள் தோல்வியுற்றவராவீர்கள். நல்ல ஆரோக்கியமும் நல்ல மனமும் கொண்ட ஒருவர் வேலை தேடி வெளி உலகத்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுது ஒரு சில தடைகளை சந்தித்த உடனேயே தோல்வியை ஒப்புக்கொள்ளும் பொழுது இம்மாதிரிதான் ஆகிறது. நீங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளும் பொழுது நீங்கள் தோற்றவராகிறீர்கள். நோயினால் பிரதிகூலம் அடைந்தவன் அல்ல. மீண்டும் மீண்டும் பின்னடைவுகள் நேர்ந்த பொழுதும் விடாமுயற்சி செய்கின்றவன் அல்ல. ஆனால் உடலளவிலும் மனதளவிலும் சோம்பேறியான ஒருவன்தான் உண்மையான தோல்வியாளன்.
சிந்திக்கவோ அல்லது காரணத்தை அறியவோ அல்லது பகுத்தறியவோ அல்லது தன்னுடைய இச்சா சக்தி அல்லது படைக்கும் சக்தியை பயன்படுத்தவோ மறுக்கும் மனிதன் ஏற்கனவே இறந்தவன். வெற்றியின் மனோ தத்துவத்தை எப்படி பயன்படுத்துவது என கற்றுக்கொள்ளுங்கள். சிலர் அறிவுறுத்துவார்கள், தோல்வியை பற்றி பேசாதீர்கள். ஆனால் அது மட்டுமே உதவி செய்யாது. முதலில் உங்கள் தோல்வியை பற்றியும் அதனுடைய காரணங்களையும் ஆராயுங்கள். அந்த அனுபவத்திலிருந்து பயன்பெறுங்கள். பின்னர் அதை பற்றிய எல்லா எண்ணங்களையும் அகற்றி விடுங்கள். ஒருவன் எத்தனை முறை தோல்வியுற்றாலும் தனக்குள் தோல்வி அடையாமல் அவன் விடாமல் முயன்று கொண்டே இருந்தால் அவன் உண்மையிலேயே ஒரு வெற்றியாளன். உலகமே அவனை ஒரு தோல்வியாளனாக கருதினாலும் சரி, அவன் மனதளவில் முயற்சிகளை கைவிடவில்லை எனில் அவன் இறைவன் முன்பு தோல்வி அடையாதவன். இந்த உண்மையை பரம்பொருளுடனான எனது தொடர்பிலிருந்து நான் அறிந்து கொண்டேன். நீங்கள் எப்பொழுதும் உங்கள் நிலைமையை மற்றவர்களுடைய நிலையுடன் ஒப்பிடுகிறீர்கள். உங்களை விட வேறொருவர் அதிக வெளிப்படனும் வெற்றியுடையவராகவும் இருக்கிறார். எனவே நீங்கள் துயருகிறீர்கள். இது மனித இயல்பின் ஒரு முரண்பாடாகும். உங்கள் விதியை குறித்து துக்கப்பட வேண்டாம். மற்றவர்கள் வைத்திருப்பவற்றுடன் நீங்கள் பெற்றிருப்பதை பொறாமையுடன் ஒப்பிடும் அந்த நிபந்தனை உங்களை நீங்களே தோல்வியடை செய்கிறீர்கள். மற்றவர்களின் மனங்களை மட்டும் அறிந்தீர்களானால் நீங்கள் வேறு யாராகவும் இருக்க விரும்ப மாட்டீர்கள், நீங்களாகவே இருப்பதை தவிர. நாம் யாரை கண்டும் பொறாமைப்படக்கூடாது. மற்றவர்கள் நம்மை கண்டு பொறாமைப்படட்டும். நாம் இருப்பதை போல் வேறு எவரும் இருப்பதில்லை. உங்களிடம் என்ன இருக்கிறதோ, மேலும் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அதை பற்றி பெருமிதம் கொள்ளுங்கள். உங்களுடையதை போன்ற தனித்தன்மை வேறு எவருக்கும் இல்லை. உங்களுடையதை போன்ற முகம் வேறு எவருக்கும் இல்லை. உங்களுடையதை போன்ற ஆன்மா வேறு எவருக்கும் இல்லை. நீங்கள் இறைவனின் ஒரு ஒப்பற்ற படைப்பு. நீங்கள் எவ்வளவு பெருமிதப்பட வேண்டும். இறை அனுபூதியை தடுக்கும் எதுவுமே தீயது. தீயது இல்லை என்று கூறுவது உண்மைக்கு புறம்பானது. தீமையை புறக்கணிப்பதால் நாம் அதிலிருந்து தப்ப முடியாது. தீமை என்பது என்ன? இறை அனுபூதியை தடுக்கும் எதுவுமே தான். இறைவனுக்கு நம்முடைய தவறான எண்ணங்கள், செயல்கள் மற்றும் நாம் அகப்பட்டு கொண்டிருக்கும் பிரச்சனைகள் பற்றி அறிந்திருக்கிறான். அவன் தீமை இருப்பதை பற்றி அறிந்திருக்கவில்லை ஆயின் அவன் ஒரு மிக அஞ்ஞான இறைவன் ஆவான். எனவே நன்மையும் தீமையும் ஆக்கப்பூர்வமானதும் எதிர்மறையானதும் இரண்டுமே இந்த உலகத்தில் இருக்கின்றன. உணர்வு நிலையை ஆக்கப்பூர்வமாக வைக்க முயலும் பொழுது அநேகர் எதிர்மறை எண்ணங்களை பற்றி காரணமின்றி பயன்படுகின்றனர். எதிர்மறை எண்ணங்கள் இருப்பதை மறுப்பது பயனற்றது. ஆனால் நீங்கள் அவற்றை கண்டு பயப்படவும் கூடாது. உங்களுடைய விவேகத்தை பயன்படுத்தி தவறான எண்ணங்களை ஆராயவும் பின்னர் அவற்றை அகற்றி விடுங்கள். எதிர்மறை எண்ணமாகிய விஷம் அகந்தையை பற்றி கொண்டு விட்டால் அதை ஒழிப்பது மிகவும் கடினம். ஒரு பெண்ணின் உடலிலிருந்து ஒரு தீய ஆவியை விரட்ட முயன்ற மனிதனை பற்றி ஒரு கதை கூறப்படுகிறது. அவன் அவள் மீது கடுகு அந்த ஆவியை வெளியேற்றும் என்று நம்பப்பட்டது. கடுகு விதையை வீசினான். ஆனால் அந்த தீய ஆவி சிரிக்க மட்டும் செய்தது. நீ வீசுவதற்கு முன்பே நான் அந்த கடுகு விதைக்குள் நுழைந்து விட்டேன். எனவே அது எனக்கு எதிராக வேலை செய்யவில்லை. அதுபோலவே எதிர்மறை எண்ணங்களின் விஷம் உங்கள் மனம் முழுவதுமாக பரவிவிடும் பொழுது மனதின் சக்தி மேற்கொண்டு செயல்படாது. எதிர்மறை எண்ணங்களின் தீய ஆவி உங்கள் மன ஆற்றலின் கடுகு விதைக்குள் புகுந்து கொள்கிறது. இவ்விதத்தில் நீங்கள் ஒரு மாதத்திற்கு உடல் நலம் குன்றியிருக்க போகிறீர்கள் என உங்களுக்கு நினைக்க தோன்றும். எவ்வாறு அந்த ஒரு மாத கால சுகவீனம் பல வருடங்களாக நீங்கள் அனுபவித்த நல்ல ஆரோக்கியத்தை பற்றிய உண்மையை விட அதிக முக்கியத்துவம் பெற முடியும்? இத்தகைய எண்ணம் உங்கள் மனதிற்கு நியாயமானதல்ல. உயர்ந்த பர தத்துவவாதிகள் ஆன்மாவின் உணர்வு நிலையை நன்கு ஆராய்ந்து அதன் தெய்வீக சக்தியை கொண்டு தங்கள் வாழ்க்கையிலிருந்து தீமையின் எல்லா சுவடுகளையும் அகற்றிவிடுகின்றனர். இதுதான் ஆன்மா இறைவனுடன் ஐக்கியமாதலில் உள்ள எல்லா தடைகளையும் அழிக்கக்கூடிய யோக முறையாகும். இது கற்பனையானதல்ல, ஆனால் விஞ்ஞான பூர்வமானது. யோகம்தான் இறைவனை அடைய மிக உயர்ந்த வழி. யோகத்தின் மூலம் நீங்கள் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் பின்னால் விட்டுவிட்டு உணர்வின் இறுதியான நிலைகளை உணர்கிறீர்கள். யோகம் ஆன்மீக விஞ்ஞானியின் பாதையாகும். அது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை விஞ்ஞானம் மட்டுமே, ஒரு முழுமையான விஞ்ஞானம். யோகம் உங்களுக்கு உங்களை உள்ளபடியே கண்டு நீங்கள் யார் என காணவும் பின்னர் உங்கள் ஆன்மாவின் முழு வலிமையுடன்
உங்களுக்குள் உள்ள தீமையை ஒழிக்கவும் கற்றுத்தருகிறது. நீங்கள் வெறுமனே மறுத்துவிட முடியாது. அதற்கு எவ்வளவு விடாமுயற்சி தேவைப்படணும். ஆன்மீக விஞ்ஞானி ஒருபோதும் மனந்தளர மாட்டான். இறைவன் அவனுக்கு அளித்துள்ள சக்தியை மிஞ்சக்கூடிய வெல்ல முடியாத படியான இன்னல் ஏதும் இல்லை என அவன் அறிவான். தன்னையே வெல்லுதல்தான் மிகச் சிறந்த வெற்றி. உங்களுடைய நல்லது கெட்டது ஆகிய இரண்டையும் கவனித்து உங்களையே ஆராய கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தற்பொழுது இருக்கும் நிலைக்கு எப்படி வந்தீர்கள்? உங்களுடைய நல்ல கெட்ட குணங்கள் யாவை? மேலும் அவற்றை எவ்வாறு அடைந்தீர்கள்? பின்னர் தீய விளைவை அழிக்க முற்படுங்கள். உங்கள் ஆன்மாவிலிருந்து தீய குணம் என்னும் களைகளை களைந்து நல் விளைவு என்னும் பயிரை பெருக்க ஆன்மீக குணங்களின் விதைகளை விதையுங்கள். உங்களுடைய பலவீனங்களை உணர்ந்து அவற்றை விஞ்ஞான ரீதியாக அகற்றும் பொழுது நீங்கள் அதிக வலிமை பெற்றவராகிறீர்கள். எனவே உங்களுடைய குறைபாடுகள் உங்களை மனந்தளர்ந்து விட செய்வதற்று நீங்கள் அனுமதிக்காதீர்கள். அவ்வாறு செய்வது நீங்கள் தோல்வியடைந்தவர் என்பதை ஒப்புக்கொள்வதாகும். ஆக்கப்பூர்வ சுய ஆராய்வினால் உங்களுக்கு நீங்களே உதவி கொள்ள வேண்டும். தங்களுடைய பகுத்தறிவும் தன்மையை பயன்படுத்தாதவர்கள் குருடர்கள் ஆவார். ஆன்மாவின் இயல்பான ஞானம் அறியாமையினால் மங்கச் செய்யப்படுகிறது. இதனால் தான் மக்கள் துயருகின்றனர். இறைவன் நமது கண்ணிமைகளை திறந்து ஒளியை காண்பதற்கான ஆற்றலை அளித்திருப்பதைப் போல இறைவன் நமக்கு அறியாமையை அகற்றி நமது உள்ளார்ந்த ஞானத்தை வெளிப்படுத்துவதற்கான ஆற்றலையும் நமக்கு அளித்திருக்கிறான். ஒவ்வொரு இரவும் உள்முக சிந்தனை செய்யுங்கள். ஒரு மன நாட்குறிப்பை வைத்திருங்கள். பகலில் இடையிடையே ஒரு நிமிடம் அசைவற்றிருந்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஆராயுங்கள். தங்களையே ஆராயாதவர்கள் என்றும் மாறமாட்டார்கள். அவர்கள் வளர்வதும் இல்லை, தேய்வதும் இல்லை, ஆனால் தேங்கி நிற்கின்றனர். இது வாழ்க்கையின் ஆபத்தான நிலையாகும். சூழ்நிலைகள் உங்களுடைய மேலான விவேகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த நீங்கள் அனுமதிக்கும் பொழுது உங்களுடைய முன்னேற்றம் தடைபடுகிறது. நேரத்தை வீணடித்து இறைவனுடைய சாம்ராஜ்யத்தை மறப்பது மிகவும் சுலபமானது. இவ்வாறு நீங்கள் அற்ப விஷயங்களில் அதிகமாக நேரம் செலவழித்து அவனை பற்றி சிந்திக்க உங்களுக்கு நேரம் இல்லாதவராக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு இரவும் நீங்கள் உங்களை ஆராயும் பொழுது நீங்கள் தேங்கி விடுகிறீர்களா என்பதை கவனித்து பாருங்கள். இவ்வுலகில் உங்களையே நீங்கள் இழந்துவிட வரவில்லை, ஆனால் உங்களுடைய உண்மையான ஆன்மாவை தேடவே. தனது படை வீரனாக இறைவன் உங்களை உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி கொள்வதற்காக இங்கே அனுப்பியிருக்கிறான். நீங்கள் அவனுடைய குழந்தை. மேலும் உங்களுடைய உயர்ந்த கடமையை மறப்பதோ அல்லது தள்ளி போடுவதோ மிகப்பெரிய பாவமாகும். அக்கடமையாதனில் உங்களுடைய சிறிய தான் என்னும் அகந்தையை வென்று இறைவனின் சாம்ராஜ்யத்தில் உங்களுடைய உண்மையான இடத்தை மீண்டும் பெறுவதாகும். உங்களுடைய தொல்லைகள் எவ்வளவு அதிகமோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் ஒரு ஆன்மீக நெப்போலியன் அல்லது ஒரு ஆன்மீக செங்கிஸ்கான், உங்களையே வென்ற ஒரு வீரன் என இறைவனுக்கு காட்ட உங்களுக்கு சந்தர்ப்பம் வாய்க்கிறது. நமக்குள் உள்ள எவ்வளவு குறைபாடுகளை நாம் கடக்க வேண்டியுள்ளது. எவன் தன்னையே வென்றவனோ அவன்தான் உண்மையான வெற்றி வீரன். நான் எவ்வாறு என்னுள் இடைவிடாமல் என்னையே வென்று கொண்டு இருக்கிறேனோ அவ்வாறே நீங்களும் கடும் முயற்சி செய்ய வேண்டும். மேலும் இந்த வெற்றியில் முழு உலகமும் எனது கட்டளையின் கீழ் இருப்பதை நான் காண்கிறேன். இவ்வளவு புதிராக தோன்றும் இயற்கை சக்திகள், இவ்வளவு முரண்பாடாக தோன்றும் சாத்திரங்கள் எல்லாமே இறைவனின் பேரொளியில் மிக தெளிவாக்கப்படுகின்றன. அந்த அருளொளியில் ஒவ்வொரு பொருளும் புரிந்து கொள்ளப்படுகிறது. இறைவனின் இந்த ஞானத்தை பெறுவதுதான் நீங்கள் இங்கே அனுப்பப்பட்டிருப்பதன் ஒரே நோக்கமாகும். இதை தவிர வேறு எதையாவது நீங்கள் நாடினால் நீங்கள் உங்களையே தண்டித்துக் கொள்ளப் போகிறீர்கள். உங்களுடைய பரம்பொருளை தேடுங்கள், இறைவனை காணுங்கள். மேலும் வாழ்க்கை உங்களிடமிருந்து எதையெல்லாம் கோருகிறதோ அதை உங்களுடைய திறமைக்கேற்றபடி சிறப்பாக செய்யுங்கள். விவேகத்தினாலும் சரியான செயலாலும் ஒவ்வொரு தடையையும் வென்று தன்னையே ஆளும் திறத்தை அடைய கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை போராட்டத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்களா அல்லது தோல்வி அடைவீர்களா என்று நீங்கள் வினவிக் கொண்டிருக்கும் வரையில் நீங்கள் தோற்றுக்கொண்டேதான் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் இறை ஆனந்த போதையில் திளைத்து இருந்தால் நீங்கள் மிகவும் ஆக்கப்பூர்வமானவராகவும் மிகவும் பணிவு உடையவராகவும் ஆகிவிடுகிறீர்கள். பின்னோக்கி செல்ல வேண்டாம், மேலும் ஒரே இடத்திலேயே நிற்கவும் வேண்டாம். பெரும்பாலானோர் ஒரே இடத்திலேயே நிலைத்து விடுகின்றனர் அல்லது அவர்களுடைய நல்ல மற்றும் தீய இயல்புகளுக்கிடையேயான
பல பரீட்சையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். எது வெல்லும்? சபலம் உங்கள் மனதிற்குள் மெல்லிய குரலில் பேசும் சாத்தானின் குரலாகும். சாத்தான் எப்பொழுதும் உங்களுடைய விஷயங்களில் குளறுபடி செய்யவே முயல்கிறது. பலவீனத்தால் தாக்கப்படுவது பாவமல்ல, ஆனால் அதை வெற்றி காணும் முயற்சியை கைவிடும் அந்த நிமிடமே நீங்கள் தொலைந்தீர்கள். நீங்கள் முயன்று கொண்டிருக்கும் காலம் வரையிலும் நீங்கள் கீழே விழும் பொழுது உங்களையே நீங்கள் தூக்கி நிலை நிறுத்தும் காலம் வரையிலும் நீங்கள் வெற்றி பெறலாம். வெற்றிதானே இன்பத்தை தருவதில்லை. ஆனால் ஒரு பலவீனத்தை நீங்கள் வெற்றி காணும் பொழுது உண்டாகும் சக்தியும் மன நிறைவுமே இன்பத்தை அளிக்கின்றன. மகான்களின் வாழ்க்கையை படியுங்கள். சுலபமாக செய்யக்கூடிய எதுவும் இறைவனின் வழி அல்ல. எதை செய்வதற்கு கடினமானதோ அதுவே அவனது வழி. வாழ்க்கையில் மிகவும் பாவமான செயல் தோல்வியை ஒப்புக்கொள்வது தான் என நான் அடிக்கடி நினைப்பதுண்டு. ஏனெனில் அவ்வாறு ஒப்புக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள் உறையும் இறைவனின் பிரதிபிம்பமாகிய உங்கள் ஆன்மாவின் ஒப்புயர்வற்ற சக்தியை நீங்கள் மறுக்கிறீர்கள். ஒருபொழுதும் முயற்சியை கைவிடாதீர்கள். உங்கள் மீதே நீங்கள் இன்னும் அதிக ஆதிக்கம் கொள்வதற்கு உதவக்கூடிய பணிகள் மீது விருப்பத்தை வளர்த்து கொள்ளுங்கள். உண்மையான வெற்றி அனைத்து சங்கடங்களுக்கு இடையிலும் உங்களுடைய நல்ல தீர்மானங்களை நிறைவேற்றுவதில்தான் அடங்கியுள்ளது. உங்களுடைய மன உறுதியை எதுவும் குலைக்க விடாதீர்கள். அநேகர் நினைக்கின்றனர், இன்று விட்டு விடலாம், நாளை நான் மீண்டும் முயலுவேன். உங்களையே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். இதுபோன்ற நினைப்பு வெற்றியை தராது. நீங்கள் ஒரு தீர்மானம் செய்து அதை நிறைவேற்றும் வரையில் முயற்சியை ஒருபொழுதும் விடாமல் இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய உள்ளார்ந்த நற்குணத்தில் பாதுகாப்பாக இருங்கள். ஒரு நாள் இவ்வுலகத்திலிருந்து நீங்கள் மறைந்து விடுவீர்கள். சிலர் உங்களுக்காக அழுவார்கள். சிலர் உங்களுக்கு எதிராக சில சொற்களை கூறுவார்கள். ஆனால் உங்களுடைய எல்லா தீய எண்ணங்களும் நல்ல எண்ணங்களும் உங்களுடனேயே செல்லும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே உங்களுடைய முக்கியமான கடமை என்னவெனில், நீங்கள் உங்களையே கண்காணிக்க வேண்டும். திருத்திக் கொண்டு உங்களால் இயன்றவரை சிறப்பாக செயலாற்ற வேண்டும். சரியானதை செய்வதற்கு நீங்கள் உண்மையாக முயலும் வரை மற்றவர்கள் உங்களுக்கு எதிராக என்ன கூறினாலும் அல்லது செய்தாலும் அதை புறக்கணியுங்கள். நான் எவரையும் என்றும் விரோதித்துக் கொள்ள முயல்வதில்லை. மேலும் அனைவரிடத்திலும் அன்புடன் நடந்து கொள்வதற்கு நான் முழு முயற்சி செய்துள்ளேன் என்பது என் உள்ளத்திற்குள் எனக்கு தெரியும். ஆனால் புகழ்ச்சியோ அல்லது இகழ்ச்சியோ மனிதனின் கருத்தை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. இறைவன் என்னுடன் இருக்கிறான், நான் அவனுடன் இருக்கிறேன். நான் பெருமையாக சொல்லவில்லை, ஆனால் பழிவாங்கும்படி என்னை எவரும் தூண்ட முடியாது என்ற என் ஆன்மாவின் உறுதியான எண்ணத்தின் உயர்ந்த ஆனந்தத்தை நான் என் சொந்த உணர்வில் அனுபவித்துள்ளேன். எவருடனாவது அற்பத்தனமாக நடந்து கொள்வதை விட நான் என்னையே அறைந்து கொள்வதை மேல் என நினைப்பேன். மக்கள் உங்களுடைய அமைதியை குலைப்பதற்கு எப்படி முயன்றாலும் சரி, அன்பாக இருக்க வேண்டும் என்ற உங்களுடைய தீர்மானத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால் நீங்கள் ஒரு வெற்றி வீரர். அதை பற்றி சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அச்சுறுத்தப்படும் பொழுது அமைதியாகவும் அச்சமின்றியும் இருந்தீர்களானால் உங்களுடைய சிறிய தான் என்னும் அகந்தையை வெற்றி கொண்டு விட்டீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய எதிரி உங்கள் ஆன்மாவை தொட முடியாது. உயிர் பறிக்கும் பகைவனிடம் கூட இரக்கமற்று இருப்பதை என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை. அது என்னை புண்படுத்தும். இவ்வுலகத்தில் மிகுந்த இரக்கமின்மையை பார்க்கிறேன். எனவே அதை இன்னும் அதிகரிப்பதற்கு எனக்கு எந்த காரணமும் இல்லை. நீங்கள் இறைவனை நேசிக்கும் பொழுது, மேலும் இறைவனை நீங்கள் ஒவ்வொரு ஆன்மாவிலும் காணும் பொழுது நீங்கள் அற்பமானவராக இருக்க முடியாது. யாராவது உங்களிடம் மனம் புண்படும்படி நடந்து கொண்டால் அவரிடம் அன்பாக நடந்து கொள்வதற்கான சிறந்த வழிகளை யோசித்து பாருங்கள். அப்படி இருந்தும் கூட அவர் பரிவுடன் இருக்க மறுத்தால் சிறிது காலத்திற்கு விலகியிருங்கள். உங்களுடைய அன்பை உள்ளத்தில் பூட்டி வையுங்கள். ஆனால் இரக்கமற்ற எந்த வெளிப்படையான செயலும் உங்கள் நடத்தையை கெடுத்துவிட செய்யாதீர்கள். என்றும் அக்கறையுடனும் அன்புடனும் இருக்கும் உங்கள் திறனை பற்றிய நிச்சயத்துடன் இருப்பதும், எவரும் உங்களை வேறு எதுவாக விதமாக செயல்பட வைக்க முடியாது என்ற எண்ணத்தில் பாதுகாப்பாக இருப்பதும் சிறிய தான் எனும் அகந்தையின் மீது கொண்ட மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்றாகும். இதை பயிற்சி செய்யுங்கள். உங்களுடைய சுய ஆதிக்கத்தை பற்றி நீங்கள் நிச்சயமாக இருந்தால் நீங்கள் வெற்றி ஒரு சர்வாதிகாரியின் வெற்றியை விட உயர்ந்ததாகும். அது உங்கள் மனசாட்சி நீதிமன்றத்தில் மாசற்ற விதமாக நிற்கும் வெற்றியாகும். உங்கள் மனசாட்சி தான் உங்கள் நீதிபதி. உங்கள் எண்ணங்கள் நடுவர்களின் குழுவாகவும் நீங்கள் பிரதிவாதியாகவும் இருங்கள்.
ஒவ்வொரு நாளும் உங்களை சோதனைக்கு உட்படுத்திக் கொள்ளுங்கள். மனசாட்சியின் கரங்களிலிருந்து நீங்கள் எத்தனை முறை தண்டனை பெறுகிறீர்களோ, ஆக்கப்பூர்வமாக இருப்பதற்காக நீங்கள் உங்களையே எத்தனை முறை கண்டிப்புடன் தண்டித்துக் கொள்கிறீர்களோ, உங்களுடைய தெய்வத்தன்மைக்கு பொருந்தும் விதமாக அதற்கேற்ப நீங்கள் வெற்றி பெற்றவராவீர்கள். தன்னையே மாற்றிக்கொள்ள முயற்சிக்காமல் இருப்பதற்கு வயது ஒரு காரணம் இல்லை. வெற்றி இளமையில் அல்ல, ஆனால் விடாமுயற்சியில் அடங்கியுள்ளது. எனக்கு இனிமேலும் வாழ்விற்கும் சாவிற்கும் இடையில் எந்த திரையும் இல்லை. எனவே மரணம் என்னை அச்சுறுத்தாது. இந்த உடல் உருக்கொண்டுள்ள ஆன்மா கடலின் அலை போன்றது. ஒருவர் மரணம் அடையும் பொழுது ஆன்மா அலை அமிழ்ந்து பரபிரம கடலின் மேற்பரப்பிலிருந்து அடியில் சென்று எங்கிருந்து வந்ததோ அங்கே மூழ்கி விடுகிறது. கடவுளை அறிவதற்கு எந்த முயற்சியும் எடுக்காத சராசரி மக்களின் உணர்வு நிலையிலிருந்து மரணத்தை பற்றிய உண்மை ரகசியமாக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட மனிதர்கள் இறைவனின் அற்புதங்கள் நிறைந்திருக்கும் சாம்ராஜ்யம் தங்களுக்குள்ளேயே இருப்பதை எண்ணி பார்க்க முடியாது. அங்கே எந்த வழியும், எந்த ஏழ்மையும், எந்த கவலைகளும், எந்த பயங்கர கனவுகளும் ஆன்மாவை மயக்கவே முடியாது. நான் செய்ய வேண்டியதெல்லாம் என்னுடைய ஞானக்கண்ணை திறக்க வேண்டியதுதான். உடனேயே இப்புவி மறைந்து வேறொரு உலகம் தோன்றுகிறது. அந்த உலகத்தில் நான் எல்லையற்ற பரம்பொருளை காண்கிறேன். இந்த நிலை செயல் மற்றும் தியானத்திற்கு இடையே உள்ள ஒரு சமநிலையின் நாள் உண்டாகிறது. ஆற்றல் வாய்ந்த செயல் தேவைதான், தனக்கே சேவை செய்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்துடன் அல்ல, இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்துடன். மேலும் இதற்கேற்ற சமமான அளவில் ஆழ்ந்த தியானத்தின் மூலம் இறைவனை உணர்வதற்காக தினசரி முயற்சியும் தேவைப்படுகிறது. வேலைக்காக இறைவனையோ அல்லது இறைவனுக்காக வேலையையோ புறக்கணிக்காதீர்கள். நீங்கள் வேலையில் அதிக மும்மரமானவராக இருப்பது நீங்கள் இறைவனை மறப்பதை நியாயப்படுத்தாது. லௌகீக மார்க்கத்தை பின்பற்றுவோரை விட ஆன்மீக மார்க்கத்தில் உள்ள பக்தர்களுக்கு மேலும் அதிக சோதனைகள் உள்ளது. எனவே இறைவனை புறக்கணிப்பதற்கு உங்களுடைய உலக கடமைகளை ஒரு காரணமாக கொள்ள வேண்டாம். நீங்கள் வேலைக்காக இறைவனையோ அல்லது இறைவனுக்காக வேலையையோ புறக்கணிக்க கூடாது. இந்த இரண்டு செயல்களையுமே நீங்கள் இணக்கமாக்க வேண்டும். தினமும் தியானம் செய்யுங்கள். உங்களுடைய உலக கடமைகள் என்னும் பாரமான பையை நீங்கள் சுமக்கும் பொழுது இறைவனை நினைத்து கொண்டிருங்கள். நீங்கள் இவை அனைத்தையும் இறைவனை மகிழ்விப்பதற்காக செய்கிறீர்கள் என்று உணருங்கள். இறைவனுக்காக நீங்கள் பணியாற்றினால் பிறகு நீங்கள் எத்தகைய பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் மனம் எப்பொழுதும் அவனில் இருக்கும். தியானத்திற்கும் செயலுக்கும் இடையேயான சமநிலையை தொடர்ந்து பின்பற்றுவதற்கான கடின போராட்டத்தில் பரம்பொருளை பற்றிய உணர்வில் தான் மிக பெரிய பாதுகாப்பு அடங்கியுள்ளது. இறைவனின் உணர்வுடன் நான் செய்யும் அனைத்தும் தியானமாகிறது. வழக்கமாக நீங்கள் எப்போதும் இறையில் சிந்தனையில் இருந்தால் உங்களுடைய உள்ளார்ந்த இறை தொடர்பு தடைபடாமல் நீங்கள் பணியாற்ற முடியும். ஆழ்ந்த தியான நிலையில் உங்கள் மனம் எல்லாவற்றிலிருந்தும் விலகி இறை உணர்வுடன் நீங்கள் ஒன்றியிருக்கும் பொழுது எந்த தேவையற்ற எண்ணமும் உங்கள் நினைவு என்னும் நுழைவாயிலை தாண்டாது. உங்களுடைய ஒருமுகப்பட்ட சிந்தனை மற்றும் பக்தி என்னும் வலிமையான இரும்பு வாயிலுக்கு பின்னால் நீங்கள் இறைவனுடன் நிற்பீர்கள். தெய்வங்களோ அல்லது துஷ்ட தேவதைகளோ அதனுள் நுழைய அஞ்சும். அதுதான் வெற்றியின் மிக வியத்தகு நிலை. இறைவனுடன் மட்டுமே இருப்பதற்காக எல்லோரிடமிருந்தும் அவ்வப்பொழுது விலகிச் செல்லுங்கள். எவரையும் பார்க்க வேண்டாம், உள்முகமாக நோக்குங்கள், படியுங்கள் மற்றும் தியானம் செய்யுங்கள். இது போன்ற தனிமைக்கு இரவுதான் மிகச்சிறந்த நேரம். பல கடமைகள் உங்களுடைய நேரத்தை ஆக்கிரமித்து கொண்டிருப்பதால் உங்களால் உங்கள் பழக்கங்களை மாற்றி இதை பயிற்சி செய்ய முடியாது என நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களிடம் முழு இரவும் உங்களுக்கே உள்ளது. எனவே இறைவனை நாடாமல் இருப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. ஒரு சிறிது உறக்கத்தை இழப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தையே இழந்து விடுவீர்கள் என அஞ்ச வேண்டாம். ஆழ்ந்த தியானத்தின் மூலம் அதைவிட அதிக ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். இரவில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு எனது மனம் இவ்வுலகத்துடன் இருப்பதே இல்லை. எல்லாவற்றிலும் இருந்து மனதளவில் விலகி விடுகிறேன். எனது வாழ்க்கையில் உறக்கம் ஒரு பொருட்டே அல்ல. இரவில் மற்றவர்களைப் போல் தூக்கத்தை உணர்வதற்கு நான் முயல்கிறேன். நான் தூங்குவேன் என்று நான் எனக்கே சொல்லிக் கொள்வேன். ஆனால் ஒரு பேரொளி தோன்றும். பிறகு தூக்கத்தை பற்றிய எல்லா எண்ணமும் மறைந்துவிடும். நான் தூங்காத பொழுது அதை நான் என்றும் இழப்பதில்லை. முடிவற்ற விழிப்பு நிலையில் உறக்கம் என்பது இல்லை என்பதை நான் காண்கிறேன். இறை ஞானத்தின் ஆனந்தம் உணர்வு நிலை வசப்படுத்தி விடுகிறது.
அவன் அருளாலே அவனை காண்போரை தவிர வேறு எவரும் உணர முடியாத இறைவனின் லீலையை நான் உணர்கிறேன். நான் இந்த உலக நாடகத்தில் ஒரு பாகமாகவும் அதனின்று வேறாகவும் இருக்கிறேன். இந்த பிரபஞ்ச நாடகத்தில் உங்கள் அனைவரையும் நடிகர்களாக காண்கிறேன். இறைவன்தான் இயக்குனர். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பாத்திரம் தரப்பட்டிருந்தாலும் அவன் உங்களை ஒரு தானியங்கி இயந்திரமாக படைக்கவில்லை. புத்திசாலித்தனத்துடனும் ஒருமுகப்பட்ட சிந்தனையுடனும், மேலும் நீங்கள் உங்களுடைய வேடத்தை மற்ற எவருக்காகவும் அல்லாமல் அவனுக்காகவே நடிக்கிறீர்கள் என்ற உணர்வுடனும் நீங்கள் செயலாற்ற வேண்டும் என அவன் விரும்புகிறான். இவ்விதமாகத்தான் நீங்கள் நினைக்க வேண்டும். கடவுள் உங்களை ஒரு குறிப்பிட்ட பணிக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான். நீங்கள் ஒரு வணிகரோ அல்லது ஒரு இல்லறத்தானோ அல்லது ஒரு தொழிலாளியோ அவனை மட்டுமே மகிழ்விக்க உங்களுடைய பாகத்தை நடியுங்கள். பிறகு இந்த உலக துயரங்கள் மற்றும் குறைபாடுகள் மீது வெற்றி கொள்வீர்கள். எவர் தன் நெஞ்சத்தில் இறைவனை இருத்தியுள்ளாரோ அவர் தேவதைகளின் அனைத்து சக்திகளையும் தனக்குள் கொண்டுள்ளார். அவரது வெற்றியை தாமதப்படுத்த முடியாது. இறைவனின் மர்மத்தின் மூலமாக அல்லாமல் ஞான ஒளி பெற்ற மகான்கள் மூலமாக போதிக்கிறான். வாழ்க்கை எனும் பள்ளத்தாக்கின் வழியே குருட்டுத்தனமாக இருளில் தடமாறியபடி சென்று கொண்டிருக்கும் பொழுது கண்களை பெற்றுள்ள ஒருவரின் உதவி உங்களுக்கு தேவை. உங்களுக்கு ஒரு குரு தேவை. இவ்வுலகத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கும் பெருங்குழப்பத்தில் இருந்து வெளியே வரும் ஒரே வழி உள்ளொளி பெற்ற ஒருவரை பின்பற்றி நடந்தால்தான். நான் என் குருவை என் மீது ஆன்மீக ஆர்வம் கொண்டிருந்தவரும் என்னை வழிநடத்துவதற்கான நாணம் பெற்றிருந்தவருமான அவரை சந்திக்கும் வரை நான் உண்மையான மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தையும் காணவே இல்லை. உங்கள் இதயத்தினுள் இறைவனுக்காக இடைவிடாமல் கதற வேண்டும். நீங்கள் இறைவனுக்காக இயங்குகிறீர்கள் என்று அவனை நீங்கள் நம்ப வைத்து விட்டால் அவன் எவரையாவது உங்கள் குருவை அவனை எப்படி அறிவது என்பதை உங்களுக்கு போதிக்க அனுப்புவான். இறைவனை அறிந்த ஒருவர் மட்டுமே அவனை எவ்வாறு அறிவது என மற்றவர்களுக்கு காட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒருவரை என் குரு சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரை நான் கண்டவுடன் நான் உணர்ந்து கொண்டது இறைவன் வர்மத்தின் மூலமாக அல்லாமல் ஞான ஒளி பெற்ற மகான்கள் மூலமாக போதிக்கிறான் என்பதாகும். கடவுள் கட்புலனாகாதவன். ஆனால் அவனுடன் இடைவிடாத தொடர்பு கொண்டுள்ள ஒருவரின் அறிவு மற்றும் ஆன்மீக நோக்கின் மூலமாக அவன் புலப்படுவான் ஆகிறான். ஒருவரின் வாழ்க்கையில் பல ஆசான்கள் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு குரு மட்டும்தான் இருக்க வேண்டும். குரு சீடர் உறவில் ஒரு தெய்வீக நியதி பூர்த்தி செய்யப்படுகிறது. இறை அனுபூதி பெற்ற மேலும் ஆன்மாக்களை மீட்பதற்காக இறைவனால் கட்டளையிடப்பட்ட ஒருவர் மட்டுமே குரு ஆவார். தான் ஒரு குரு என்று வெறுமனே நினைப்பதாலேயே ஒருவர் குரு ஆக முடியாது. ஓர் ஆசிரியர் தற்புகழ்ச்சி இன்றி இருந்தால் அவருடைய சரீர ஆலயத்தில் கடவுள் மட்டுமே உரைகிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேலும் நீங்கள் அவருடன் இசைந்திருந்தால் நீங்கள் இறைவனுடன் இசைந்திருப்பவராக ஆகிறீர்கள். எந்த ஆசான் மற்றவர்களின் போற்றுதலை தனக்கானதாக ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் தன் சொந்த அகங்காரத்தை மாத்திரமே வழிபடுபவர் ஆவார். ஒரு மார்க்கம் உண்மையானதா என்று கண்டறிய அதன் பின்னால் எத்தகைய ஆசான் உள்ளார், அவரது செயல்கள் எதை காட்டுகின்றன, அவர் இறைவனால் வழிநடத்தப்படுகிறாரா அல்லது அவரது சொந்த அகந்தையினாலா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். ஒரு தலைவனை பின்பற்றும் கூட்டம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, அவனுக்கு இறை அனுபூதி இல்லையெனில் உங்களுக்கு இறைவனின் ராஜ்யத்தை காட்ட முடியாது. அனைத்து தேவாலயங்களும் நல்லதே செய்திருக்கின்றன. ஆனால் மத கோட்பாடுகளில் உள்ள குருட்டு நம்பிக்கை மக்களை ஆன்மீக அறியாமை மற்றும் தேக்க நிலையில் வைத்திருக்கிறது. பல நேரங்களில் நான் பரந்த மிக பெரும் கூட்டங்கள் இறைவனின் நாமத்தை பாடுவதை பார்த்திருக்கிறேன். ஆனால் தொலைதூர விண்மீன்களைப் போன்று இறைவனும் அவர்களுக்கு உணர்வு நிலையிலிருந்து வெகு தொலைவில் இருந்தான். தேவாலயத்திற்கு வருகை புரிவதால் மட்டுமே எவரும் காப்பாற்றப்பட முடியாது. விடுதலைக்கான உண்மையான வழி யோகத்திலும் விஞ்ஞான பூர்வமான சுய ஆராய்விலும் மத சாத்திரங்கள் என்னும் வனத்தை கடந்தவரான, மேலும் உங்களை பத்திரமாக இறைவனிடம் இட்டு செல்லக்கூடியவரான ஒருவரை பின்பற்றுவதிலும் தான் அடங்கியுள்ளது. வெற்றி சாதகனுக்குள்ளேயே உள்ளது. எனவே இந்த போதனைகளை பற்றி தீவிரமாக இருங்கள். அவை உங்களுக்கு முக்திக்காக சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த போதனை மூலமாக பல ஆன்மாக்கள் ஆன்மீக அறியாமை என்னும் இருளிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. இதில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாத மற்றவர்கள் வழிதவறி சென்று விட்டனர். மேலும் சிலர் ஆன்மீக மார்க்கத்திலிருந்து விழுந்து விட்டனர் என்பதை நான் அறிவேன். இந்த சாதகன் வெற்றி பெறவில்லை எனில் குறை அவனுக்குள் தான் இருக்கிறது.
ஒருவன் மாற வேண்டும் என மனப்பூர்வமாக முயற்சித்தால், மேலும் உறுதியாக பின்பற்றினால், அவன் மத சாத்திரங்களின் உயிரற்ற வனத்திலிருந்தும் இவ்வுலகத்தில் முடிவற்ற துன்பங்களிலிருந்து மீளுவதற்கான வழியை காண்பான். இறைவனை அறிவதற்காக இன்னும் அதிக முயற்சி எடுக்க உங்கள் மனதில் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். நான் இறைவனை பற்றிய வேதாந்த கருத்துக்களை பற்றியோ அல்லது மத சாத்திர கருத்துக்களை பற்றியோ உங்களுக்கு சொற்பொழிவாற்றுவதற்காக மட்டுமே இங்கு வரவில்லை. மாறாக அவனை நீங்கள் அறிவதற்கு உங்களை ஊக்குவிப்பதற்காக வந்துள்ளேன். அதனால்தான் இது போன்ற கூட்டங்களை நடத்துவதற்கு நான் என்னை நிர்பந்தித்துக் கொள்வதில்லை. இறைவனிடமிருந்து பெருகும் அகத்தூண்டுதலை நான் உணர்ந்தாலன்றி நான் சொற்பொழிவாற்ற மாட்டேன். தெய்வீக அகத்தூண்டுதலுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. நான் தொடங்கிய பொழுது எனக்கிருந்த அதே பொங்கி எழும் அகத்தூண்டுதலை நான் உணர்கிறேன். கடலிலிருந்து நீங்கள் எத்தனை துளிகளை எடுத்துக்கொண்டாலும் அது எவ்வித மாற்றமும் அடையாது. கடவுள் ஓர் ஆன்மீக கடல். அவனிடமிருந்து அனைத்தையும் எடுத்து விடுங்கள், பின்னரும் அவன் அதை போன்றே இருப்பான். ஆதியற்றவன், அந்தமற்றவன், அளவற்றவன், அவன் என்றுமே வற்றாதவன். நான் உங்களுக்கு கூறும் எதுவாகிலும் நான் என் ஐயனின் சார்பாக பேசுகிறேன். என்னுடைய விருப்பத்திற்காகவோ அல்லது என்னுடைய அகங்காரத்திற்காகவோ அல்ல. வீடு பேறு அடையும் பாதையில் உங்களுக்கு உதவுவதற்காகத்தான். இறைவன்தான் என் குரலின் மூலமாக பேசுகிறார் என்பது எனக்கு தெரியும். எனவே நான் கூறுவதை பின்பற்றுங்கள். உயர்ந்த ஆன்மாக்கள், இறைவனுக்கான ஏக்கத்துடன் இருக்கும் அவர்கள் இப்பாதையை பின்பற்றி அவனிடமிருந்து சாநியத்தின் அமிர்தத்தை பருகுகின்றனர். இந்த போதனைகளை பயிற்சி செய்யுங்கள். அதனால் வாழ்க்கை எவ்வளவு அழகாகி விடுகிறது என்பதை நீங்களும் காண்பீர்கள். இறைவனின் பரமானந்தத்தில் இன்புற்று மற்றவர்களுக்கு சேவை புரியுங்கள். என்னுடைய விருப்பம், நான் கடவுளின் பரமானந்தத்திலும் அவன் எவருக்கு உதவி செய்ய எனக்கு வழிகாட்டுகிறானோ அவர்களுக்கு சேவை புரிவதிலும் இன்புறுகிறேன். உங்களுடைய பங்கை செய்யுங்கள். உங்களுடைய சொற்கள் மற்றும் உதாரணத்தின் மூலமாகவும் உங்களுடைய பக்தியின் மூலமாகவும் இந்த பணியை பரப்புங்கள். என்னுடைய வேலையின் பாரத்தினால் நான் அழிந்து கொண்டிருக்கிறேன் என்றில்லை. ஆனால் உதவியை விரும்பும் அனைவருக்கும் உதவுவதற்கு நான் ஆவலுடன் இருக்கிறேன். உங்களுடைய ஆன்மீக அதிர்வுகள் மூலமாக இந்த போதனைகளை அவர்களுக்கு பரப்புவது கூட உங்களுடைய கடமையும் ஆகும். இந்த எளியவன் மூலமாக நடந்து கொண்டிருக்கும் உண்மையின் பணி, பாறை சரிவு போன்ற மகத்தான பணியை அற்பமான என்னை போன்ற ஒருவனிடம் இறைவன் அவனுடைய செய்தியை பரப்பும் கடமையை அழித்து கௌரவப்படுத்தியிருப்பதற்காக நான் மிகவும் நன்றி கடன் பட்டுள்ளேன். இப்பாதையை உண்மையுடன் பின்பற்றுபவர்கள் நிச்சயமாக வீடு பேறு அடைவார்கள். நீங்கள் அமைதியான ஆழ்ந்த தியானத்திற்கு பழக்கப்படுத்தி கொண்டீர்களானால் அது உங்கள் வாழ்க்கைக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு நாள் உணர்ந்து கொள்வீர்கள். இறைவனுடனான தொடர்பு கொள்வதற்கு உங்களுக்கு அமைதியான இடங்கள் தேவை. இறைவனை அடைவதுதான் இறுதியான வெற்றி. எனவே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களால் மாற முடியாது, வளர்ச்சியுற முடியாது என எண்ண வேண்டாம். ஒவ்வொரு இரவும் உங்களை ஆராயுங்கள். மேலும் இந்த பிரார்த்தனையுடன் ஆழ்ந்து தியானியுங்கள். இறைவா, நீ இல்லாமல் நான் வெகுகாலம் வாழ்ந்துவிட்டேன். என்னுடைய ஆசா பாசங்களுடன் வேண்டியவரை விளையாடிவிட்டேன். இப்பொழுது நான் எனக்காக என்னவாக போகிறேன்? நான் உன்னை பெற்றுத்தான் ஆக வேண்டும். எனது உதவிக்கு வா. உன்னுடைய மௌன சபதத்தை களைத்துவிடு. எனக்கு வழிகாட்டு. 10 தடவைகள் அவன் மௌனமாக இருக்கலாம். ஆனால் இடையில் நீங்கள் அதை எதிர்பார்க்காத பொழுது அவன் உங்களிடம் வருவான். அவன் நம்மிடமிருந்து விலகி இருக்க முடியாது. நீங்கள் ஒரு போலியான ஆவலை கொண்டுள்ள வரை அவன் வரமாட்டான். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே மனப்பூர்வமாக இருந்தால் பிறகு நீங்கள் எங்கிருந்தாலும் சரி அவன் உங்களுடன் இருப்பான். நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிக்கும் இது ஈடாகும். மேன்மையின் விலை தனிமைதான். இரைச்சல் நிறைந்த இடங்களுக்கு அடிக்கடி செல்வதை தவறுங்கள். இரைச்சலும் அமைதியற்ற செயல்களும் நரம்புகளை கிளர்ச்சியூட்டி உணர்ச்சி வேகத்தில் ஆழ்த்துகின்றன. இது இறைவனுக்கான பாதை அல்ல, அது அழிவுக்குரிய வழி. ஏனெனில் உங்களுடைய அமைதியை குலைக்கும் எதுவும் உங்களை இறைவனிடமிருந்து தூர விலக்கிவிடும். நீங்கள் சாந்தமாகவும் அமைதியாகவும் இருக்கும் பொழுது நீங்கள் இறைவனுடன் இருக்கிறீர்கள். நான் பெரும்பாலான சமயங்களில் தனியாகவே இருப்பதற்கு முயல்கிறேன். ஆனால் நான் தனிமையில் இருந்தாலும் சரி அல்லது கூட்டங்களில் இருந்தாலும் சரி என் ஆன்மாவில் நான் ஏகாந்தத்தை காண்கிறேன். எவ்வளவு ஆழமான குகை! பூமியின் எல்லா ஒளிகளும் மறைந்து விடுகிறது. மேலும் அமைதி குகையில் நான் மெதுவாக நடக்கும்போது உலகம் எனக்கு உயிரற்றதாகி விடுகிறது.
நீங்கள் இந்த சாம்ராஜ்யத்தை இன்னும் அடையவில்லை எனில் உங்கள் நேரத்தை ஏன் வீணாக்கி கொண்டு இருக்கிறீர்கள்? உங்களை யார் காப்பாற்றுவார்கள்? உங்களை தவிர வேறு யாருமல்ல. எனவே இனிமேலும் காலம் இழக்காதீர்கள். நீங்கள் முடவரோ, குருடரோ, செவிடரோ, ஊமையோ மற்றும் உலகத்தால் கைவிடப்பட்டவரோ எக்காரணத்தினாலும் முயற்சியை கைவிடாதீர்கள். நீங்கள், இறைவா, என்னுடைய கண்கள் மற்றும் கால்கள் பயனற்றவையாக இருப்பதால் உன்னுடைய ஆலயத்திற்கு வர முடியவில்லை. ஆனால் என் முழு மனதுடன் உங்களை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என பிரார்த்தனை செய்தால் அப்பொழுது கடவுள் வருவார். மேலும் கூறுவார், குழந்தாய், உலகம் உன்னை கைவிட்டு விடுகிறது, ஆனால் உன்னை என் கரங்களில் ஏற்றுக்கொள்கிறேன். என் பார்வையில் நீ வெற்றி பெற்றவன். இறைவனின் முன்னிலையில் ஏற்படும் அந்த உணர்வின் மகிமையில் நான் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறேன். நான் மற்ற எல்லாவற்றிலுமிருந்து ஒரு அற்புதமான பற்றின்மையை உணர்கிறேன். நான் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக ஒரு விசேஷமான விருப்பத்தை உணர்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது கூட என் மனது பற்றற்று இருப்பதை காண்கிறேன். பரம்பொருள் என் உணவு, பரம்பொருள் என் ஆனந்தம், என் உணர்ச்சி, பரம்பொருள் என் ஆலயம் மற்றும் அவையோராகும். பரம்பொருள்தான் நான் ஊக்கத்தை பெறுகின்ற என் நூலகம். பரம்பொருளே என் அன்பு மற்றும் என் பேரன்பன். இறை பரம்பொருள்தான் என்னுடைய அனைத்து ஆவலையும் திருப்தி செய்யக்கூடியது. ஏனெனில் அவனில் நான் எல்லா ஞானத்தையும், ஓர் அன்பனின் எல்லா அன்பையும், எல்லா அழகையும், அன்பு முழுவதையும் காண்கிறேன். என்னிடம் வேறு எந்த விருப்பமோ பேராவலோ பாக்கி எதுவுமே இல்லை. இறைவனை தவிர நான் எதையெல்லாம் நாடினேனோ அதையெல்லாம் அவனிடத்தில் கண்டேன். நீங்களும் அது போன்றே காண்பீர்கள். கடவுளை நாடுவதற்கான உங்களுடைய வாய்ப்புகளை வீணாக்க வேண்டாம். இனியும் காலத்தை வீணாக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் உங்கள் தேக வீட்டை மாற்ற வேண்டி இருந்தால் நீங்கள் இறைவனை மனப்பூர்வமாக நாடுவதற்கான மற்றொரு வாய்ப்பிற்காக அதிக காலம் காத்திருக்க வேண்டி வரும். மேலும் மறுபிறவி, குழந்தை பருவ வேதனைகள் மற்றும் இளமை பருவத்தில் சஞ்சலம் ஆகியவற்றை முதலில் கடக்க வேண்டும். பயனற்ற ஆசைகளில் ஏன் உங்கள் நேரத்தை விரயம் செய்ய வேண்டும்? மரணத்தின் போது நீங்கள் கைவிட்டாக வேண்டிய பொருட்களை நாடி உங்கள் வாழ்நாளை கழிப்பது முட்டாள்தனம். அந்த வகையில் நீங்கள் என்றும் மகிழ்ச்சியை காணவே முடியாது. ஆனால் தியானத்தில் இறைவனுடன் தொடர்பு கொள்வதற்காக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு ஆன்மாவின் அழியா வெகுமதியை அளிக்கும். தங்களுடைய சொந்த புகழை நாடாமல் பரம்பொருளின் மகிமையை நாடும் உண்மையான இறை அன்பர்களாக இருப்பவர்களை இப்பொழுதே தொடங்குங்கள். ஒவ்வொருவரும் அவரவர் சொந்த வெற்றியை பெற வேண்டும். மிக உயர்ந்த வெற்றி வீரராக இருக்க போகிறீர்கள் என தீர்மானித்துக் கொள்ளுங்கள். மிக உயர்ந்த வெற்றி கைவர பெறுவதற்கு ஒரு படையோ அல்லது செல்வமோ அல்லது வேறு எந்த பொருளுதவியோ உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் வெற்றியடைய போகிறீர்கள் என்ற உறுதியான தீர்மானம் மட்டுமே தேவை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தியானத்தில் அசைவற்று அமர்ந்து விவேகம் என்னும் வாளை கொண்டு முன்னோக்கி வரும் அலை பாயும் எண்ணங்களை ஒவ்வொன்றாக வெட்ட வேண்டும். அவை அனைத்தும் மறித்த பின்னர் இறைவனின் அமைதியான ஞான சாம்ராஜ்யம் உங்களுடையதாகும். இந்த பிரசங்கத்தை கேட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் மேலும் மாறுவதற்காக உண்மையான முயற்சியை மேற்கொள்ளும் ஒவ்வொருவரும் இறைவனுடன் மிக உயர்ந்த தொடர்பை பெறுவார்கள். மேலும் அவனிடத்தில் ஆன்மாவின் உண்மையான மற்றும் நிரந்தரமான வெற்றியை காண்பார்கள். தியானியுங்கள். ஓம் தொடரும்.